ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டீ. டீ வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டீயை வந்து கொஞ்சம் நேச்சுரலாக எப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம பாடிக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூக்களில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பூன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து நல்லா வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது ரொம்ப மலிவானதும் கூட. அதில் நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து நீங்கள் செம்பருத்தி பூவை வந்து நல்லா காய வச்சுட்டு, அதாவது வெயிலில் கூட காய வைக்க வேண்டாம், ஒரு நிழலான பகுதியிலேயே நீங்கள் காய வச்சு ஒரு 2 days 3 days நல்லா காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்குப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வந்து ஒரு வேலையில் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப நரம்பு தளர்ச்சியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் தாராளமாக வந்து சங்குப்பூவை வந்து நீங்கள் இதே இப்போ நான் சொன்ன ஃபார்மேட் தான் நல்லா வாங்கி நீங்கள் வந்து வெயிலில் போடாமல் நிழலே காய வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது பார்த்தீங்கன்னா துளசிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிது, டெய்லியுமே எங்கள் வீட்டில் வருது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரு பூவை எடுத்து அதில் போட்டு எப்படி டீ பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ சுடு தண்ணி வந்து கொதிக்கும் போது 2 பூ வந்து அதில் கட் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு நல்லா ஒரு 2 minutes ஒரு கொதிக்கும் போது அதை அப்படியே எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனால் தேன் போட்டுக்கோங்க. தேன் வேண்டான்னு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம். இது குடிக்கும்போது என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐஸ்க்கு ரொம்ப நல்லது, உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, உங்களோட மூளைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ இந்த துளசி டீ வந்து எப்படி குடிக்கணும்னா ஒன்லி வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் துளசி இலையை ஒரு 5 இலையை போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே ஃபில்டர் பண்ணி நீங்கள் அதில் லெமன்லாம் போடவே வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து தேன் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் குடிங்க. இதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களாம் இந்த டீயை குடிக்கலாம். நம்ம யூஸ்வலாகவே வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டீ குடிப்போம். டீ குடிக்கலாமா, ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், நல்லா டீ குடித்த உடனே எனக்கு மூளை வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு தான். நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த டீயை குடிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் பஸ்ட் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.